இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபை படித்து நம்ம ஆன்சரை சொல்லணும்யா. 49 என்ன கேட்டிருக்காங்க, கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்திற்கு பெயரை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயா இருக்குன்னு கேட்பீங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, எரான்னு சொல்லியிருக்காங்க. இதே 50வது கொஸ்டின் பாருங்கள், கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை தேர்வுகன்னு சொல்லியிருக்காங்கய்யா. இது எங்கே இருக்குன்னு கேட்பீங்க கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி என்னன்னு சொல்லியிருக்காங்க, சுக்கான்னு சொல்லியிருக்காங்கய்யா. இதே மாதிரி பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 51, கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்க போகுது. அப்போ நம்ம இப்போயே 5 கொஸ்டினுக்கு ரெடி ஆகிட்டோம்யா. ஓகேங்களா, அந்த பேராகிராஃபை படித்து அந்த 5 கொஸ்டினை ஆன்சரை மட்டும் தொலைவி டிக் அடிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.